வணக்கம். 18th ஜூலை அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் இது. ஆடி முதல் வெள்ளி. அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மெனு தான். சாம்பார், காலிஃப்ளவர் பொரியல், தக்காளி தொக்கு பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் காலிஃப்ளவரில் பொரியல் வேணால் ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. ஸோ அதனால் மசாலா போட்டு அது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். பருப்பு போட்டு ஒரு பக்கம் வந்துட்டு தக்காளி தொக்கு தாளிக்கலான்னு வச்சுருந்தேன். பருப்பு எல்லாமே வெந்துருச்சு. அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கலான்னு சொல்லி தாளிச்சிட்ருக்கேன். நடுவில் வந்துட்டு சாம்பிராணிக்காக வரட்டி வச்சுருக்கேன். காலைல வெறும் விளக்கு மாத்திரம் தான் ஏற்றிட்டு இருந்தேன். பூஜை எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் சாம்பிராணியும் போட வேண்டி இருந்தது. அதனால் வரட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை. டக்குன்னு மிக்சியில் போட்டு 2 திருவி போட்டுட்டேன் தக்காளி தொக்குக்கு. அதுக்கப்புறம் குழம்பும் தாளித்து விட்டுட்டேன். பழம் வச்சு கல்லை விளக்கி ஏற்றிட்டேன் நான். சாம்பார் ஒரு பக்கமும் ரெடி ஆகிடுச்சு, தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாலும் காசி விட்டுட்டேன். எப்படியும் பால் வந்துட்டு காலேஜ் கிளம்புறதுக்குள்ளே எப்படியும் காஃபியோ இல்லை டீயோ ஒரு தடவை குடித்தா தான் நம்மளுக்கு வேலை நடக்கும். சாதம் வந்து சாம்பார் கலர்றதுக்காக சுடு சாதத்துலேயே நம்ம பண்ணிக்கலாம். தக்காளி தொக்குக்கு மட்டும் கொஞ்சம் ஆற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸும் அவருக்கு போட்டு எடுத்து வச்சிட்டேன் நான். அப்புறம் பையனுக்கு வெறும் தோசை மாத்திரம் ஊற்றுங்கம்மானா. ஸோ அதனால் அவனுக்கு வெறும் தோசை மாத்திரம். அவள் வந்து சாதம் கலர்னால் அதையே சாப்பிட்டுப்பா அவள் பொண்ணு. அது மாதிரி காலைல மட்டும் கொஞ்சம் லைட்டாக தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. காஃபி போட்டேன் நான். எனக்கு காஃபியும் போட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி காலையில் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பூஜைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.